ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நான் மெயின்ஸ்க்கு வந்து எப்படிலாம் படித்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு இது கொஞ்சம் நல்லா படித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிலாம் படிக்காமல் இப்போது திரும்ப பேக் டு ஹோம் படித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு வந்து காலைல போனதுமே வந்து நிமிஷா மேமோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வெக்காப்ஸ் எழுதி வச்சுப்பேன். அப்புறம் ரிவைஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ரெகுலராக இவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். இவங்களோடது வந்து ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா 1 ஹவர் இருக்குல்ல, ரொம்ப பெருசா இருக்கு வீடியோ அதனால. இவங்களோட வீடியோ வந்து நான் நிறைய மார்க்ல வந்து இந்த வெக்காப்ஸ்லாம் நான் பார்த்ததால எனக்கு வந்து நம்ம படிச்சோம் அதனால வந்திருக்கு. அதனால வந்து எனக்கு இவங்களோட வீடியோ வந்து எனக்கு விடுறதுக்கு தோணல. அதனால தான் நான் கண்டினியூவா இவங்களோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். அப்புறம் மார்னிங் வந்து அத பார்த்து முடிச்சுட்டு ரீசனிங் செக்ஷன் ஒண்ணு மெயின்ஸோடது நார்மல் கிளர்க் எடுத்தேன். இங்க வந்து எல்லாமே போடணும். பூஸ்டர்ஸ் போட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பசில் போட்டு அப்புறம் இந்த பசில் வந்து ஆச்சுன்னா லாஸ்ட் நான் போட்டு முடிக்கக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆனா நான் டைம் முடிஞ்சிச்சு. அதனால இந்த பசில் போட முடியல. இருந்தாலுமே நமக்கு தெரியாத கொஸ்டின்லாம் வந்து மார்க்ல கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பாருங்க. பர்சன்டேஜ் வருது. அப்புறம் வந்து மார்க் வரல அப்படிங்கிறதையும் தவிர்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? புதுசா வரத வந்து அப்ரோச் பண்ண தெரியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் சிஏ வென்ஸ்ட் இருக்கார்ல, அவரோட வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. ஃப்ரீ சோர்ஸ் இது. அவரோடத பார்த்துட்டு ஆல்ரெடி நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு 10 வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ திரும்ப இவரோட வீடியோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன். ஆக்சுவலா பேங்கிங் அவேர்னஸ் வந்து படிக்கும்போது ஒண்ணுமே புரியல. ஸ்டார்டிங் படிக்கும்போது ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ பார்த்துருக்கேன். அதனால வந்து ஓகே அப்படிங்கிற பேசிக்கா ஒரு ஒரு ஒண்ணு தெரிஞ்சதுனால எனக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா புரியுது. நீங்களும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயப்படாம பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் செக்ஷன் ஒண்ணு எடுத்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 11 கரெக்ட்டு, 16 தப்பாச்சு. ஓகே, தப்பு கரெக்டாலாம் பார்க்க வேணாம். நமக்கு தெரியுதா? அட்லீஸ்ட் நம்மளால அப்ரோச் பண்ண முடியுதா? முன்னலாம் நான் 10 அட்டெம்ப்ட்ஸ் கூட குடுக்க மாட்டேன். இப்போ வந்து நான் படிக்கிறேன், ஓரளவுக்கு தெரியுது. நமக்கு இப்படிதான் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவாச்சும் இங்கிலீஷ் வந்து ரெகுலரா டச்லயே இருக்கட்டும். அதனால வந்து ரெகுலரா வந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. குவான்ஸ் ரீசனிங் போடுறீங்க, போடல அப்படிங்கிறதையும் தாண்டி இங்கிலீஷ் வந்து ரெகுலரா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு, இவங்க இருக்காங்கல்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அவரோட யூடியூப் சேனல் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி வீடியோ வந்து குடுத்துட்டுருக்காங்க. நீங்க வந்து புதுசா படிக்கிறீங்கன்னா, அத போய் பாருங்க. ஃபுல்லா 1 ஹவர் இருக்கும். பயந்துறாதீங்க. அது ஹிந்தியும் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கும். அது வந்து 1.5ல வச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸ்டார்ட்டிங் படிக்கும்போது. அத நான் சொல்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வந்து குவான்ஸ் வந்து மெயின்ஸ் ஒரு செக்ஷன் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னால எனக்கு அ அப்ரோச் பண்ணவே தெரியாது. அப்ளிகேஷன்லாம் எனக்கு போடவே தெரியாது. எனக்கு பயமா இருக்கும். சும்மா அந்த பூஸ்டர்ஸ் மட்டும் போட்டுட்டு மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். இப்பதான் வந்து பூஸ்டர்ஸ்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஏதாவது போட முடியுதா? கஷ்டமா இருந்தாலுமே ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுலேருந்து 2 அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் 2 டிஏ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அத போட்டு முடிச்சுட்டு தெரியாததெல்லாம் உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.